அழைப்பை நிறைவேற்றுகிறவர் யார்? அவர் அழைத்தவர் அழைப்பை நிறைவேற்றுகிறார். அழைப்பை எதிலே நிறைவேற்றுகிறார்? கிருபையினாலே அழைத்தார். அந்த கிருபையினாலேயே உங்கள் அழைப்பை அவர் நிறைவேற்றுகிறார். உங்கள் அழைப்பை நிறைவேற்ற அவரை சார்ந்து கொண்டு, எப்போ அழைச்சவரே உங்களுடைய கிருபைக்கு நன்றி, உங்களுடைய கிருபைக்கு நன்றி, உங்களுடைய அழைப்பினாலே எனக்குள்ளே இருக்கிற தீர்மானத்தை, அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபை எவ்வளவா சொல்லி தோத்துறோம் தோத்துறோம், கிருபை 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 அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறீங்களோ, அழைத்தவரே உண்மை இல்லவரே கிருபையினால் அழைத்தவரே தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு சொல்லி அவர் கிருபையை சொல்ல சொல்ல உங்கள் அழைப்பில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். சிலருக்கு டேலண்ட்டு, பாட்டு பாடுறதுக்கு டேலண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறதுக்கு டேலண்ட்டு, சில சபையில் வசனத்தை சொன்னோன்னே படார்னு எடுத்து வாசிக்கிறதுக்கு டேலண்ட்டு. நான் 54 சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிறப்ப சாராள்ன்ற ஒரு பொண்ணு, அப்புறம் மார்ட்டின் ராபர்ட் என்ற ஒரு வாலிப பையன், எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி. எதை வாசிக்கிறதுக்கு, யார் ஃபஸ்ட்டு பைபிளை வாசிக்கிறது அப்படி. அது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஐயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை கொடுத்துருக்கு, டேலண்ட் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதில் நீங்கள் செயல்படும் போது அதில் நீங்கள் தாடியை மகிமைப்படுத்துகிறீர்கள். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அப்போ அழைப்பு, அவனை அழைத்த அழைப்பில் அவனை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த தீர்க்கதரிசன அழைப்பை இவன் சொல்கிறான், எப்போ எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பையன்னா. மோசே சொன்னார், நான் மந்தவாயி, திக்கு நாவு, மந்த நாவு என்று மோசே சொன்னான். பேதுரு சொன்னான், ஏப்பா நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்னான். அப்போ எப்படி இவங்களை தான் அழைக்கிறாரு, உங்களை என்ன அப்படி தான் அழைச்சாரு. ஆனால் அழைச்சவங்களை எங்கே கொண்டு போயிட்டார் பார்த்துக்கிறேன். மோசையை பார்வோனுக்கும் கடவுள் ஆக்கி அவனை அந்த எகிப்தையே அப்படியே எல்லா வேலையும் பண்ணிட்டாரு. உங்கள் அழைப்பை நிறைவேற்றுகிறவர் அவரையா. என்னால் முடியாது என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் அழைப்புக்கான தீர்மானம் அவருக்குள் இருக்கிறது. உன் அழைப்பு தேவனுடைய கட்டளையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் என்னை பரிசுத்தப்படுத்தி கட்டளையிட்டேன். உங்கள் அழைப்பிலே தேவனுடைய கட்டளை இருக்கிறது. ஆகவே அந்த கட்டளை யாராவது வியர்த்தமாக்க முடியுமா? அப்போ உங்கள் அழைப்பில் ஆண்டவர் கட்டளை இருக்கிறது. ஒரு வசனம் சொன்னேன், ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்கின்றவன் யார்? இப்போ உங்கள் அழைப்பில் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறது, அவர் பரிசுத்தப்படுத்துகிற செயல்பாடு இருக்கிறது. ஆகவே அந்த அழைப்பில் காரியங்களை அவர் பண்ணுகிறார். அந்த காரியங்கள் பண்ணுகிறது தேவதூதர்கள் ஊழியம். அந்த காரியங்கள் சம்பவிக்க பண்ணுகிறது ஆவியானவர். உங்களுக்காக யாரை ஏவணுமோ அவர்களை ஏவுவார். யாருக்கு உங்களுக்கு விலாசம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு விலாசம் கொடுப்பார். வேதத்தில் அவர் நடப்பித்த காரியங்கள், சம்பவங்களை எல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு வந்து தோத்திரம் பண்ணுனாவே அங்கே நீங்களே ஆச்சரியப்படுறது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆண்டவர் செய்த செயல்பாடுகளை பார்த்து யார் பொறாமப்பட்டானோ, யார் எரிச்சல் அடைஞ்சானோ, யார் உங்களை ஒரு இன்சல்ட்டாக தூசணுமா உங்களுக்கு பின்னால் பேசிகிட்டு இருக்கிறானோ அவன் வாய் அடைக்கப்படும், அவனும் குனிந்து உங்களிடத்தில் சரண்டர் ஆவான்.